वैदेही सकितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पगमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्. நமஸ்தபாயே. இன்றைய தினம் ஸ்ரீ சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோகன் நம்பர் 94, 95 அண்டு 96. இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வழக்கம் போல் அந்த ஸ்லோகங்களை எப்படி உச்சாரணம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல நாம் பார்த்துருவோம். ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவா, மற்றவாள் மியூட்டில் இருந்தே சொல்கிறான். நித்யம் பிரமுதிதா சர்வே யதா கிருதயுகே ததா அஸ்வமேத சதைரிஷ்ட்வா ததா பகு சுவர்ணகைः நித்யம் பிரமுதிதாः சர்வே யதா கிருதயுகே ததா அஸ்வமேத சதைரிஷ்ட்வா ததா பகு சுவர்ணகைः நித்யம் பிரமுதிதாः சர்வே யதா கிருதயுகே ததா அஸ்வமேத சதைரிஷ்ட்வா ததா பகு சுவர்ணகைः தவாம் கோஷ்ட்யயுதம் தத்வா வித்வத்ப்யோ விதிபூர்வகம் அசங்கேயம் தனம் தத்வா ब्राह्मणेभ्यो महायशाः गवां गोट्ययुतं दत्त्वा विद्वद्भ्यो विधिपूर्वकम् असंख्येयं धनं दत्त्वा ब्राह्मणेभ्यो महायशाः गवां गोट्ययुतं दत्त्वा विद्वद्भ्यो विधिपूर्वकम् असंख्येयं धनं दत्त्वा ब्राह्मणेभ्यो महायशाः राजवंशान् शतगुणान् स्थापयिष्यति राघवः साधुर्वर्ण्यं च लोकेऽस्मिन् स्वे स्वे धर्मे नियोक्ष्यति
ராஜவம்சான் சதகுணான் ஸ்தாபயிஷ்யதி ராகவः சாதுர்வர்ண்யம் ச லோகேஸ்மின் ஸ்வே ஸ்வே தர்மே நியோக்ஷதி ராஜவம்சான் சதகுணான் ஸ்தாபயிஷ்யதி ராகவः சாதுர்வர்ண்யம் ச லோகேஸ்மின் ஸ்வே ஸ்வே தர்மே நியோக்ஷதி பாருங்க, நம்ம இதற்கு முன்னாடி வகுப்புல ஸ்லோகம் நம்பர் 93 வரைக்கும் பார்த்து முடிச்சிருந்தோம். அந்த கடைசியா பார்த்த அந்த ஸ்லோகம் என்ன? நச்சாபி க்ஷுத்பயம் தத்ர நதஸ்கர பயம் ததா நகராணி ச ராஷ்டிராணி தனதானிய யுதானி ச அப்படிங்கிற அந்த ஸ்லோகம் நம்பர் 93யோட முடிச்சிருந்தோம். என்ன அர்த்தம் அதுக்கு? ராமராஜ்யம் சொல்லக்கூடிய ராமர் ஆட்சி புரிஞ்ச அந்த சமயத்தில் இந்த புபுக்ஷிதா ந பவிஷ்யதி, பசிப்பட்டினின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமானது அந்த ராஜ்யத்துல இல்லவே இல்லை, இருந்ததே கிடையாது. மேலும் சௌரிய திராசகாபி ந பவிஷ்யதி, இந்த திருட்டு பயம்னு சொல்லக்கூடிய சோரகான திருடர்கள், அவளால எந்தவித தொந்தரவும் அந்நாட்டு மக்களுக்கு இருந்ததே இல்லை. அது மாத்திரமில்லை, நகராணிச்ச ராஷ்டிராணி, அந்த நகரங்களும் கிராமங்களும் மென்மேலும் சமிருத்தாக பவிஷ்யந்தி, அப்படியே உயர்ந்த நிலையை அடைந்தவாறு இருந்தது. அது மாத்திரமில்லை, சர்வகா லோகா சத்யயுகே இவ ராமராஜ்யே ஆனந்திதா பவிஷ்யதி, ஒரு சத்தியயுகத்தில் இருக்கா மாதிரி. ஏன்னா ராமர் சத்தியவான் அப்படிங்கிறதுனால அந்த சத்தியத்தின் வழியே நடந்துட்டு இருந்தார், தர்மத்தையே பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார். அதற்கேற்ற மாதிரி அந்த ராஜ்யத்தில் இருந்த எல்லாருமே சௌக்கியமா ஆனந்தமா க்ஷேமமா எந்தவித பயமும் இல்லாமல் ஆனந்தமாக வாழ்ந்து வந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லோகம் நம்பர் 93ல அர்த்தமானது கொடுக்கப்பட்டிருந்தது. நச்சாபி க்ஷுத்பயம் தத்ர நதஸ்கர பயம் ததா நகராணிச்ச ராஷ்டிராணி தனதானிய யுதானிச்ச, அப்பேற்பட்ட ஒரு ராஜ்யமானது ராமரால கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஸ்லோகம் வரைக்கும் நாம பார்த்து முடிச்சிருந்தோம் இல்லையா? அதை தொடர்ந்து இன்றைய தினம் இந்த ஸ்லோகங்கள் இதுல பாருங்க, இந்த 2 ஸ்லோகத்துக்கும் சேர்த்து ஒரே மாதிரியான அர்த்தத்துல அன்வயம் பண்றா. அது என்னென்ன ஸ்லோகங்கள்? ஸ்லோகம் நம்பர் 94 and 95. நித்யம் பிரமுதிதா சர்வே யதா கிருதயுகே ததா அஸ்வமேத சதைருட்வா ததா பகு சுவர்ணகைஹி. மேலும் கவாம் கோட்டிய யுதம் தத்வா வித்வத்யோ விதிபூர்வகம் அசங்கேயம் தனம் தத்வா பிராமணேபியோ மகாயசாக. இப்போ அந்நாட்டு மக்கள்லாம் பிரதிதினம் இந்த ஆனந்தம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்திலே மூழ்கி இருந்தார்கள். அது மாத்திரமில்லை, அஸ்வமேத சதைருட்வா 100க்கும் மேற்பட்ட அஸ்வமேத யாகங்களை பண்ணார். பொதுவா ஒரு அஸ்வமேத யாகம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய காரியம். ஆனா இவர் பாருங்க, அஸ்வமேத சதைருட்வா 100க்கும் மேற்பட்ட அஸ்வமேத யாகங்கள் பண்ணி அந்த யாகத்துல ததா பகுசுவர்ண கைஹி எல்லாரும் இவ்வளவு பெரிய வித்வான்கள்லாம் வரவழைச்சு நிறைய ஸ்வர்ணங்கள் வழங்கினார். அது மாத்திரமில்ல, கவாம் கோட்டி யுதம் தத்வா நிறைய பசுக்களை தானமாக வழங்கினார். யாருக்கு? வித்வத்யோ வித்வான்களுக்கு. அந்நாட்டில் எவ்வளோ பெரிய ஸ்காலர்லாம் இருந்துருந்தா தெரியுமா? படித்த வேத 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 புருஷால் பண்டிதால் எல்லாரையும் கூட்டு என்ன பண்றாருனாக்கா அஸ்வமேத யாகங்கள்லாம் பண்ணி
அது மாத்திரமில்லை, எல்லாருக்கும் சுவர்ணங்கள்லாம் கொடுத்து, பசுக்கள் எல்லாம் தானமாக கொடுத்து, எப்படி பண்ணார் தெரியுமா? எல்லா விஷயத்தையும் விதிபூர்வகம், வேதோக்த முறையில். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ராமர் அந்த வேதத்திலிருந்து வழி தவறி போனவரே கிடையாது இல்லையா? வேதத்தில் என்ன விஷயமானது சொல்லப்பட்டிருக்கோ அது பிரகாரம் யாகங்கள் செய்தார், நிறைய தான தர்மங்களை செய்தார். எப்படி அப்படின்னாக்கா, அசங்கேயம் தனம் தத்வா பிராமணேபியோ மகாயசாக, நிறைய பிராமணர்களை கூட்டு அவளுக்கு நிறைய தனங்களை தானமாக கொடுத்து, நிறைய யாக யஜ்யங்களை பண்ணு. அதுவும் எப்படி? அசங்கேயம், அதாவது கணக்கில் அடங்காத, எண்ண முடியாத அப்பேற்பட்ட தனத்தை தானமாக கொடுத்தார். யாருக்கு? பிராமணேபியோ மகாயசாக, உயர்ந்ததான பண்டிதர்களாக திகழக்கூடிய வேத வித்வன்னர்கள் என்ன, வித்வான்கள் என்ன, சாஸ்திரத்தில் நிபுணர்கள்லாம் என்ன, அவளெல்லாம் கூட்டு கௌரவிச்சு அவளுக்கு நிறைய சுவர்ணங்களை கொடுக்கறது, பசுக்களை தானமாக கொடுக்கறது, தனத்தை வாரி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த ராமராஜ்யத்தில் ராமர் விடாம பண்ணிட்டு இருந்தார். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு தடவை பண்ணி 2 தடவை பண்ணி விட்டுறல. அப்ப பாருங்க, அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும்னா அந்நாட்டுல எவ்வளவு செல்வ வளங்கள் நிறைஞ்சிருக்கணும். அப்பேற்பட்ட ராஜ்யத்தை எல்லாம் கொடுத்தார். நித்தியம் பிரமுதிதா சர்வே, இப்படி எல்லாம் கிருதயுகே ததா. இப்ப யாரும் அவ இருந்துட்டு இருக்கிறத பாருங்க, கிருதயுகத்துல இருக்கா மாதிரி இருந்துட்டு இருக்கா. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் சொல்லுவா. யுகங்கள் 4: கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் இல்லையா? இந்த மாதிரி முதல்ல இருந்த யுகமான முதல் யுகத்துக்கே போயிட்டார். அப்படி அண்ணா அப்படி எப்படி இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு நிலையில நித்தியம் பிரமுதிதா சர்வே. அது மாத்திரம் இல்ல, அஸ்வமேத சதைரிட்வா ததா பகு சுவர்ணகைஹி, மேலும் கவாம் கோட்டி யுதம் தத்வா வித்வத்யோ விதிபூர்வகம், வேதோக்தமான விஷயங்கள் எல்லாம் கிரமமா பண்ணினார். அசங்கேயம் தனம் தத்வா பிராமணேபியோ மகாயசாக அப்படிங்கிற மாதிரி அந்த 2 ஸ்லோகத்துக்கும் சேர்த்து இங்க அர்த்தத்தை கொடுக்கிறார். மகாயசாக, எப்பேற்பட்ட கீர்த்தியை அடைந்தா தெரியுமா? அப்பேற்பட்ட கிரேட் சொல்லுவா இல்லையா, உயர்ந்ததான ஒரு புகழ் அதை ராமர் பெற்றிருந்தார். யார்? ராமஹா, ராகவஹா. மேலும் அஸ்வமேத சதைஹி பகுபிஹி அஸ்வமேதைஹி இல்லையா, 100க்கும் மேற்பட்ட அந்த குதிரைன்னு சொல்லுவா. அஸ்வஹான குதிரை, அதை சாக்ரிஃபைஸ் பண்றது, யாகத்துல சாக்ரிஃபைஸ் பண்றதுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி அப்பேற்பட்ட அஸ்வமேத யாகத்தை அவர் வசத்தியா பண்ணினார். அஸ்வமேதைஹி சதைஹி பகுசுவர்ணகைஹி பிரச்சுர ஸ்வர்ண பிரயோகைஹி யாகைஹி, அந்த யாகத்துல ஸ்வர்ணத்தையும் கொடுப்பாளா. இப்பெல்லாம் யாரா ஸ்வர்ணத்தை வச்சு யாகம் பண்ணுவாளா? அப்ப நடந்தது. இஷ்டுவா யஜனம் விதாய இல்லையா, அந்த யாகத்துல ஒரு பொருளாக அதை கொடுத்து, ததாபி கவாம் நம தேனூனாம் கோட்டியுதம் தசசகஸ்ர கோடி சங்கியாயைஹி, இந்த பில்லியன் கணக்கில் என்ன பண்றார் பாருங்க, அப்பேற்பட்ட விஷயங்களை பண்றார். மேலும் அசங்கேயம் நம அப்பரிகணனீயம், எண்ணிலடங்காத தனம் திரவியம், எவ்வளோ திரவியங்களை அந்த யாகத்துல சாக்ரிஃபைஸ் பண்றது. அது மாத்திரமில்ல, வித்வத்யா நம்ம வித்யாவத்யா, யாரெல்லாம் கல்வி கற்று தேர்ந்திருக்கிறார்களோ அந்த பண்டிதர்களுக்கு, பிராமணேபியா அந்த விப்ரேபியா பிராமணர்களுக்கு, விதிபூர்வகம் நம யதாசாஸ்திரம் தத்வா கொடுத்து சமர்ப்பிய, ராஜவம்சானு ராஜகுலானி சதகுணானு சதகுண விருத்தி பூர்வகம் இல்லையா, அப்படி 100 டைம்ஸ் அந்த 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 என்ன சொல்றது, அவளுடைய அந்த வம்சத்தையே 100 மடங்கு உயர்த்திட்டாராம். ஸ்தாபயிஷ்யதி, அப்படி ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார் அந்த வம்சத்தையே. அந்த சூரிய வம்சத்தில் இதுவரை யாரும் பண்ணிடாத ஒரு விஷயத்தை 100 மடங்கு மென்மேல கொண்டு போயிட்டார் இந்த மாதிரி காரியங்கள் பண்ணதுனால. சரி, என்னென்ன காரியங்கள் பண்ணார் அப்படின்னாக்கா, யாகம் பண்றார், அஸ்வமேத யாகம் பண்றார், வசத்தியான அஸ்வமேத யாகத்தை பண்றார். அதுல நிறைய சுவர்ணங்களை கொடுக்கிறார், பசுக்களை தானமாக கொடுக்கிறார், வித்வான்களுக்கு விதிபூர்வகம் வேதோக்தமான கணக்கிலடங்காத தனங்களை தானமாக கொடுக்கிறார். இப்படி மகாயசாக உயர்ந்ததான ஒரு புகழை அந்த வம்சமே அடையும்படியாக ராமர் செய்து வைத்தார் அப்படிங்கிறதாக இந்த 2 ஸ்லோகம். நித்யம் பிரமுதிதா சர்வே யதா கிருத யுகே ததா, கிருத யுகத்தில் எப்படி பண்ணியிருந்தாலும் அந்த மாதிரி பண்றாராம். அஸ்வமேத சதைருட்வா ததா வகு சுவர்ணகைஹி கவாம் கோட்யயுதம் தத்வா வித்பத்யோ விதிபூர்வகம் அசங்கேயம் தனம் தத்வா
பிராமணேபியோ மகாயசாக. இப்படியான விஷயங்களை இந்த 2 ஸ்லோகங்களை நமக்கு காண்பிச்சு கொடுக்குறா. ஸ்லோகம் நம்பர் 94 அண்டு 95ல என்ன மாதிரியான விஷயங்களை ராமர் அவருடைய ராஜ்யத்தில் பண்ணினார் அப்படிங்கிறத பார்த்தோம். எவ்வளோ பெரிய உசத்தியான புகழுக்கே கொண்டு போயிட்டார் அப்படிங்கிறதான பார்த்தோம். அது மாத்திரம் இல்லை, பாருங்க, ராஜவம்சான் சதகுணான ஸ்தாபயிஷ்யதி ராகவः சாதுர்வர்ணியம் ச லோகேஸ்மின் ஸ்வே ஸ்வே தர்மே நியோக்ஷதி. இந்த 4 வர்ணங்கள் சொல்றா லோகத்துல, சதுர்வர்ணம் சொல்ற. இந்த பிராமண வைசிய க்ஷத்ரிய சூத்ரன் சொல்லுவா இல்லையா, அவாவா பண்ண வேண்டிய கர்மாக்கள் என்னென்னவோ அதை முறையாக செய்தார்கள் அவருடைய ராஜ்யத்துல. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அது மாத்திரம் இல்ல, ராஜவம்சான் சதகுணான ஸ்தாபயிஷ்யதி ராகவः. இவ்வளோ வம்சங்களை நிறுவினார் பாருங்க. மகா கீர்த்தி ஸ்ரீராமஹா, எவ்வளவு பெரிய கீர்த்தி தெரியுமா அவருக்கு கிடைச்சது. அப்பேற்பட்ட புகழை ஸ்ரீராமஹா பிரச்சுர ஸ்வர்ண பிரயோகேன சதைஹி அஸ்வமேதைஹி. நம்ம அந்த யாகங்களை பண்றார். அந்த யாகத்துல அவ்வளோ ஸ்வர்ணங்களை என்ன பண்றாருனாக்க சாக்ரிஃபைஸ் பண்றார் யாகத்துல. அது மாத்திரமில்ல, அஸ்வமேதைஹி யஜ்ஞம் விதாய, அஸ்வமேத யாகம் 100 அஸ்வமேத யாகங்கள்லாம் பண்றார். நம்ம வித்யாவத்யா விப்ரேபியா தசசகஸ்ர கோட்டி பரிமிதாக காஹா அபரிகணனீயம் தனம் ச யதாவிதி சமர்ப்பிய. நிறைய தானங்களை கொடுக்கிறார், பசுக்களை தானம் கொடுக்கிறார், கணங்களை தானமாக கொடுக்கிறார். யதாவிதி தான் எல்லாமே வேதோக்தமா பண்றார். சமர்ப்பிய பூர்வாபேட்சையா சதகுண விருத்தி யுதானி. நம்ம இதற்கு முன்னாடி எந்த ராஜாக்களும் பண்ணாத ஒரு விஷயத்தை 100 மடங்கு மென்மேலாக ராஜகுலானி பிரதிஷ்டாபயன். நிறைய 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 சின்ன சின்ன சிற்றரசர்கள் சொல்லுவா இல்லையா, ஒரு ராஜாக்கு கீழே நிறைய சிற்றரசர்கள்லாம் இருப்பா. அந்த மாதிரி நிறைய ராஜாக்களை உண்டு பண்ணினார். அஸ்மின் ஜெகதி வர்ணாசிரம வியவஸ்தையா லோகானு ஸ்வே ஸ்வே தர்ம ஸ்வே ஸ்வே கர்மணி பிரவர்த்தயிஷ்யதி ச. அது மாத்திரமில்ல, அவாவா பண்ண வேண்டிய அந்த கர்மாக்களை அவாவா விருப்பத்தோட, அதான் ரொம்ப முக்கியம், இன்வால்மெண்டோட அவாவா பண்ண வேண்டிய செயலை செய்யும்படியாகவும் செய்தார். இவ்வளோ யாகங்கள் பண்ணார். வேதோக்தமான யாகங்கள் பண்றது, அஸ்வமேத யாகம் பண்றது, ஒன்று பண்றதே பெரிய விஷயம். 100க்கும் மேற்பட்ட அஸ்வமேத யாகங்கள் பண்றது, ஸ்வர்ணங்களை யாகத்துல கொடுக்கறது, நிறைய பசுக்களை தானமாக கொடுக்கறது, பிராமணர்களை கௌரவிக்கிறது, அவளுக்கு தனங்களை கொடுக்கறது, இப்படி உயர்ந்ததான விஷயத்தை பண்ணி சின்ன சின்ன சிற்றரசர்களை உருவாக்குறது, இப்படிலாம் பண்ணி இதற்கு முன்னாடி அந்த வம்சத்தில் எந்த ராஜாக்களும் பண்ணாத ஒரு விஷயத்தை செய்து உன்னதமான கீர்த்தி யசகா புகழை அடைய செய்யும்படியாக அவருடைய ராஜ்யமானது இருந்தது. அது மாத்திரமில்ல, இந்த ஜெகத்துல வர்ணாசிரம தர்ம வியவஸ்தா அப்படின்னா 4 வர்ணங்கள் இருக்கா. அந்த பிராமண வைசிய க்ஷத்ரிய சூத்ர அவாவா பண்ண வேண்டிய கர்மாக்களை ஸ்ரத்தையா பண்ணிட்டு இருந்தா. இப்ப எல்லாம் மாறி போச்சு இல்லையா, அவாவா கர்மாவை யாரும் பண்றது இல்லையே, யார் வேணாலும் எந்த கர்மா வேணாலும் பண்ணலான்ற மாதிரி ஆகிப்போச்சு இந்த கலியுகத்தில். ஆனா அப்பெல்லாம் அப்படி இல்லை, அவாவா பண்ண வேண்டிய வேலையை அவாவா தான் பண்ணிட்டு இருந்தா. அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அவருடைய ராஜ்யத்துல சிறப்பா இருந்தது, அவாவால பிரவர்த்திக்க செய்திருந்தார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. என்ன ஸ்லோகம்? ராஜவம்சான் சதகுணான ஸ்தாபயிஷ்யதி ராகவः சாதுர்வர்ணியம் ச லோகேஸ்மின் ஸ்வே ஸ்வே தர்மே நியோக்ஷதி. இப்படியாக இந்த ஸ்லோகம் நம்பர் 96. இன்றைய இதில் நாம 3 ஸ்லோகங்களை தெரிஞ்சிடும். அது 3 ஸ்லோகங்கள் என்ன, அதனுடைய அர்த்தம் என்னன்றதை பார்த்தோம். என்ன ஸ்லோகங்கள்? நித்யம் பிரமுதிதா சர்வே யதா கிருதயுகே ததா அஸ்வமேத சதைரிட்வா ததா பகு சுவர்ணகைஹி கவாம் கோட்யயுதம் தத்வா வித்பத்யோ விதிபூர்வகம் அசங்கேயம் தனம் தத்வா பிராமணேபியோ மகாயசாः ராஜவம்சான் சதகுணான் ஸ்தாபயிஷ்யதி ராகவः சாதுர்வர்ணியம் ச லோகேஸ்மின் ஸ்வே ஸ்வே தர்மே நியோக்ஷதி. இப்படியாக 3 ஸ்லோகங்கள். இன்னும் சம்க்ஷேப ராமாயணத்துல இன்னும் 4 ஸ்லோகங்கள் தான் பாக்கி இருக்கு. அந்த 4 ஸ்லோகங்களை அடுத்து வரக்கூடிய வாரத்தில் நாம ப்ராபபிளி முடிச்சிருவோம். அடுத்த வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு 2 ஸ்லோகமும்,
வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 2 ஸ்லோகன்ற ரீதியில் அடுத்த வாரத்தோட இந்த சம்க்ஷேப ராமாயணம் முடிவு பெற்றோம். அது முழுக்க இந்த மாதம் முழுக்க பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த வாரம் முழுக்க இந்த சம்க்ஷேப ராமாயணம் பசங்க குழந்தைகள் எப்படி அதை சொல்கிறது அப்படிங்கிறதான அபியாசத்தை பண்ணுவா. குடிமான மட்டும் இந்த மாதத்துலேயே, இந்த மாதம் முடியறதுக்குள்ளேயே இந்த 100 ஸ்லோகங்களையும் மனப்பாடமாக பார்க்காம சொல்கிற அளவுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அபியாசங்கள் நாம் கொடுக்க போகிறோம். அடுத்த மாதத்துல என்ன விஷயங்களை எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு குரூப்பில் தெரியப்படுத்துவோம். அடுத்தது எப்பவும் போல் நம்ம சுபாஷிதம் ஒன்று பார்த்துட்டுருக்கோம். பிரதி வகுப்பில் ஒரு சுபாஷிதம். அந்த ரீதியில் இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருக்கும். ஷகடம் பஞ்சஹஸ்தேஷு தசஹஸ்தேஷு வாஜினம் கஜம் அஸ்தசஹஸ்ரேன துஷ்டம் தூரேன வர்ஜயேத். ஷகடம் பஞ்சஹஸ்தேஷு தசஹஸ்தேஷு வாஜினம் கஜம் அஸ்த சஹஸ்ரேன துஷ்டம் தூரேன வர்ஜயேத். இது என்னன்னாக்கா நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அட்வைஸ் கொடுக்குறா, உபதேசம். என்ன உபதேசம் அப்படின்னாக்கா, நம்ம எந்தெந்த விஷயங்கள்ல இருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்க வேண்டும், எந்தெந்த விஷயத்திலிருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உபதேசத்தை இங்க நமக்கு கொடுக்குறா. சகடம்னா வண்டி, வெஹிக்கிள். சாலையில நம்ம கடந்து போகும் பொழுது நிறைய வண்டிகள் போகும் இல்லையா, அதுக்கு சகடம்னு பேர். அந்த சகடம் இருக்குனாக்கா எவ்வளவு தூரம் தொலைவாக நம்ம போகணும்னாக்கா பஞ்சஹஸ்தேஷு 5 அடி இல்லையா, கையில சொல்லுவா இல்லையா, ஹஸ்தம்னா கை, ஒரு கை அளவுக்கு எவ்வளவு வருமோ அந்த மாதிரி 5 மடங்கு. பஞ்சஹஸ்தேஷு 5 கை அளவு நம்ம என்ன பண்ணோம், தூரமாக தள்ளி போக வேண்டும். எப்போ நம்ம சாலையில கடக்கும் பொழுது ஏதாவது வண்டி வருதுனாக்கா அந்த வண்டியிலிருந்து பஞ்சஹஸ்தேஷு 5 கை அளவு நாம தூரமா போகணும். தசஹஸ்தேஷு வாஜினம். அடுத்து என்ன சொல்றா பாருங்க, ஒரே நிமிஷம், 1 செகண்ட் ப்ளீஸ், ஒரே நிமிஷம். சாரி. சகடம் பஞ்சஹஸ்தேஷு தசஹஸ்தேஷு வாஜினம். வாஜினா குதிரை. ஒரு குதிரை இருக்குனாக்கா அந்த குதிரையிடமிருந்து நாம 10 கை அளவு டிஸ்டன்ஸ்ல நாம மெயின்டைன் பண்ணணும், தள்ளி இருக்கணும். கஜம் அஸ்த சஹஸ்ரேன. யானை இருக்குனாக்கா எவ்வளவு இருக்கணும், சஹஸ்ரேன 1000 கை அளவு தூரத்தில் நாம விலகி நிற்கணுமா. துஷ்டம் தூரேன வர்ஜயேத். இதெல்லாம் காட்டிலும் துஷ்டன் இருக்கான் இல்லையா, கெட்டவன், அவனிடத்துல இருந்து ரொம்ப தூரமா விலகி இருக்கணுமா. அவ இவ்வளோ கை அவ்வளோ கையெல்லாம் சொல்லலை, ரொம்ப தூரம். இதெல்லாம் காட்டிலும் இந்த பஞ்சஹஸ்தம் தசஹஸ்தம் சஹஸ்ரம்லாம் தாண்டி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு நாம துஷ்டனை கண்டா தூர விலகி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சகடம் பஞ்சஹஸ்தேஷு. சகடம்னா என்ன, வண்டி. ஒரு வண்டியிலிருந்து நம்ம எவ்வளவு தூரம் இருக்கணும், 5 கை அளவு விலகி இருக்க வேண்டும். தசஹஸ்தேஷு வாஜினம். குதிரையிடமிருந்து 10 கை அளவு தூரமாக இருக்க வேண்டும். கஜம் அஸ்த சஹஸ்ரேன. யானையிடமிருந்து 1000 கை தூரமாக விலகி இருக்க வேண்டும். துஷ்டம் தூரேன வர்ஜயேத். இந்த தீயவர்கள் இருக்கா இல்லையா, கெட்டவர்கள், அவளிடமிருந்து ரொம்ப தூரமா விலகி இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம சேஃபா இருக்க முடியும் அப்படிங்கிறத நமக்கு ஒரு உபதேசமா சொல்றா. சகடம் பஞ்சஹஸ்தேஷு தசஹஸ்தேஷு வாஜினம் கஜம் அஸ்த சஹஸ்ரேன துஷ்டம் தூரேன வர்ஜயேத் அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம். ஸோ இன்றைய தினம் நாம சம்க்ஷேப ராமாயணத்தில் இருக்கக்கூடிய 3 ஸ்லோகங்கள் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். ஸ்லோகம் நம்பர் 94, 95 and 96 அது கூட ஒரு சுபாஷிதம் தாசன். ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் அடுத்து. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். தாசன். தன்யவாதः.